இன்னொரு நட்சத்திர தம்பதி விவகாரத்துக்கு தயார். தமிழ்நாட்டில் இசையமைப்பாளர் நடிகர் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய காதல் மனைவி சைந்தவியை பிரிந்தார். இந்தி படகுல நடிகை கரீனா கபூர் தன்னுடைய காதல் கணவன் சைஃப் அலிகானை பிரிகிறார். இதை உறுதிப்படுத்தும் விதம் போல கரீனா கபூர் மற்றும் சைஃப் அலிகானுடைய நடவடிக்கைகள் அமைகின்றன. சைஃப் அலிகான் தன்னுடைய கையில் தன்னுடைய காதலி நடிகை கரீனா கபூர் டாட்டூ பச்சை குத்தியிருந்தார். இப்போது சில தினங்களுக்கு முன்பு அந்த பச்சையை அழித்து விட்டார். அதே போல கரீனா கபூர் தன்னுடைய இணையதள பக்கத்தில் சைஃப் அலிகானுடைய ஜோடியாக இருந்த அத்தனை படங்களையும் தூக்கி விட்டார். இதனால் கரீனா கபூர் சைஃப் அலிகான் விவகாரத்து உறுதியாகிவிட்டது. ஆனால் எப்போது நோட்டீஸ் அனுப்ப போகிறார்கள், எப்போது குடும்ப நல கோர்ட்டுக்கு போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இப்போது தமிழில் நடித்த பல நடிகைகள் இந்திக்கு போகிறார்கள். ஆரம்பத்தில் தமிழில் நடித்த நடிகைகள் தெலுங்கு படத்தில் நடிப்பாங்க. ஏன்னா தமிழ் படத்தை விட தெலுங்கு படத்தில் சம்பளம் ஜாஸ்தி. ஆனால் தமிழ் தெலுங்கு பட உலகை விட அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள் இந்தி நடிகைகள். எனவே எப்போதுமே கிளைமாக்ஸில் தமிழ் நடிகைகளுக்கு நாம் இந்தி படங்களில் நடிக்கணும் என்ற எண்ணம் வரும். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலிருந்து பத்மினி, வைஜெயந்திமாலா மற்றும் ஸ்ரீதேவி போனார்கள். இந்த 3 நடிகைகள் தான் 10 வருடங்கள் கோலோச்சினார்கள். அதுக்கு பிறகு யாரும் அங்கே நீண்ட நாட்களாக கோலோச்சவில்லை. இப்போது மீண்டும் தமிழ் பட நடிகைகள் இந்தி படங்களிலே நடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஜோதிகா, நயன்தாரா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ், சாய் பல்லவி, ராஷ்மிகா மந்தனா, ராஷி கண்ணா மற்றும் தமன்னா ஆகிய நடிகைகள் இப்போது இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிகா குடும்ப பாங்கான வேடங்களில் நடித்து வருகிறார். அதிகமான சம்பளம் 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய பெருமை நயன்தாராவுக்கு மட்டுமே உண்டு. இப்போது கீர்த்தி சுரேஷும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நடித்த படம் எதுவும் வெளிவரவில்லை. வெளிவந்தால் சில படங்கள் ஓடவும் இல்லை என்பது துர்ப்பாக்கியமான விஷயம். இந்தி நடிகரை திருமணம் செய்து கொள்ளும் தமிழ் நடிகை. தமிழ் நடிகை லேகா வாஷிங்டன். காதலர் தினம் படத்தில் அறிமுகமானார் லேகா வாஷிங்டன். அதற்கு பல தமிழ் படங்களில் நடித்தார் லேகா வாஷிங்டன். இப்போது இந்தி படங்கள் பலவற்றில் நடித்து கொண்டிருக்கிறார் லேகா வாஷிங்டன். இப்போது லேகா வாஷிங்டன் இந்தி நடிகர் இம்ரான் கானை காதலித்து கொண்டிருக்கிறார். இம்ரான் கான் நடிகர் ஷாருக் கானின் நெருங்கிய உறவினர். லேகா வாஷிங்டனை காதலிப்பது பற்றி இம்ரான் கான் பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் லேகா வாஷிங்டன். நான் கடுமையான மன உளைச்சலில் வீட்டில் ஓய்வில் இருந்த பொழுது என்னுடைய படுக்கைக்கு அருகில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி, தேர்தல் சொல்லி, என்னை மீண்டும் பழைய இம்ரான் கானை மாற்றியவர் லேகா வாஷிங்டன். ஒரு புதிய இம்ரான் கானை எனக்கே அறிமுகப்படுத்தியவர் லேகா வாஷிங்டன். இப்போது நான் புதுதி தெம்போடு பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் லேகா வாஷிங்டன். இனிமேல் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் லேகா வாஷிங்டன் இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை முழுமையடையாது, நானும் திருப்தியாக வாழ முடியாது. எனவே லேகா வாஷிங்டனை விரைவில் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அறிவித்திருக்கிறார் நடிகர் இம்ரான் கான். லேகா வாஷிங்டன் உன்னாலே உன்னாலே, ஜெயம் கொண்டான், வா, கல்யாண சமையல் சாதம், அரிமா நம்பி உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் நடித்தவர் லேகா வாஷிங்டன். நேயர்களே, தொடர்ந்து பரபரப்பான துணுக்குகளை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதுவரையில் பொறுத்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.